ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி இந்த மலைக்கு ஏற்ற மாதிரி சுட சுட காலிஃப்ளவர் பஜ்ஜிங்க. இதுக்கு இந்த காலிஃப்ளவரை குட்டி குட்டி பீசஸாக போட்டுக்கலாம். ஒன் டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவரை ஒரு அரை பதத்துக்கு வேக வச்சுக்கலாங்க. ரொம்ப வெந்துட்டால் குழஞ்சி போயிடும். இதுக்குள்ளே நம்ம பஜ்ஜி மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அரிசி மாவு, பிஞ்சு பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா தான் நல்ல மாவு உப்பி கிறிஸ்பியாக வரும். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் சீரகத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காலிஃப்ளவர் ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இதில் இருக்க தண்ணியெல்லாம் இருத்துட்டு நம்ம காலிஃப்ளவர் தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருந்த பஜ்ஜி மிக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இட்லி மாவு பதத்துக்கு இந்த பேட்டர் இருக்கணும். அவ்வளோதான். இது கூட நம்ம வேக வச்சிருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம இதை ரெடி பண்ணுற டைம்லேயே பக்கத்தில் எண்ணெயும் சூடு பண்ணி வச்சுக்கலாங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ண உடனேயுமே போட்டு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். இதை ஊற வைக்கலாம் தேவையில்லைங்க. ஊற வச்சா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஒன்று ஒன்றா போட்டுட்டு தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் 2 சைடும். அவ்வளோதான், கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு இந்த மாதிரி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.